அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சயின்ஸ் வித் சரவணன். நாம் இந்த வீடியோவில் டாப் 50 இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இன் 1956லேருந்து 2026 வரை இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 50 தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு லைவ் வீடியோ. லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 5 இயர் கொஷின் பேப்பருடைய அனாலிசிஸ். ஜென்ரல் சயின்ஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்கமிங் வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2க்குலாம் எந்த டாபிக்ஸ் படித்தா நல்லாயிருக்கும், தட் மீன்ஸ் ஒரு டாப் 10 டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதனுடைய லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்லி வெல்கம் டு ஆல், எல்லாரையும் ஹார்ட்லி வெல்கம் டு ஆல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சயின்ஸ் வித் சரவணன். சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற இந்த சேனல் ஒன்லி சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை கிளியராக நான் சொல்லிடுறேன். சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் மட்டும்தான். சயின்ஸுக்கு அதிக ஃபோக்கஸ் இருக்குமே ஒழிய அதுக்காக மற்ற கண்டென்ட் வராது அப்படிங்கிற மீனிங் இல்லை. எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸும் அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், எல்லா டாப்பிக்குமே டாப் டு பாட்டம் எல்லா டாப்பிக்கும் இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் முதல் கொண்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் வந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணியும் சில வீடியோஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். சயின்ஸ் வித் சரவணன் ஜஸ்ட் யூடியூப் சேனல். சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ டிகோட் சீரியஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. டிகோட் சீரியஸ் அப்படிங்கிறது என்னென்னா 6 to 10th வரை இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் டீகோட் பண்ணி, முக்கியமானதை டீகோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். இனிஷியலாக அதை நம்ம ஃபஸ்ட்டு 9th 10th தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அந்த ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கும். எகைன் சொல்கிறது தான், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பும் சயின்ஸ் வித் சரவணன் தான். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய பிடிஎஃப்பும் அங்கே தான் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய யூடியூப் சேனல். டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸ், டெய்லி ஒன் ஸ்கீம், இது போக இல்லாமல் டெய்லி ஒன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஷார்ட்ஸாகவும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சென்ட்ரல் ஸ்கீம், ஸ்டேட் ஸ்கீம் எல்லாமே கவர் ஆன மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய அந்த வீடியோடைய பிடிஎஃப் நம்ம இங்கே தான் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டெய்லி எடிட்டோரியல் இன் தமிழ், முக்கியமாக நியூஸ் பேப்பர் கூட அட்லீஸ்ட் வாசிக்க முடியாத அளவுங்களுக்கு இந்த எடிட்டோரியல் அப்படிங்கிற பாட்டை மட்டும், முக்கியமான எடிட்டோரியல் அப்புறமே தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கக்கூடியது தான். அதை நம்மளுடைய டெலகிராம்லையும் ஷேர் பண்ணுறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் அதில் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தோன்னா முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் இதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் 50 திட்டங்கள் அப்படிங்கிறது இடம்பெறுது. அதில் கல்வி சார்ந்த திட்டங்கள் 10 திட்டங்களும், பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் 10, சுகாதாரம் சார்ந்த 8 திட்டங்கள், வேளாண்மை சார்ந்த திட்டங்கள் 7 திட்டங்கள், உணவு மற்றும் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் 5 திட்டங்கள், வீட்டு வசதி சார்ந்த திட்டங்கள் 4 திட்டங்கள், சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் 3, வேலை மற்றும் திறன் மேம்பாடு சம்மந்தப்பட்ட 3 திட்டங்கள். டோட்டலி 50 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இடம்பெறக்கூடிய பிரிவுகள். அப்படி என்னென்ன ஸ்கீம்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது டிஎன்பிஎஸ்சி டாப் 50 இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் 1956லேருந்து 2026 வரையும் பார்க்குறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கல்வி சார்ந்த எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது கல்வி வளர்ச்சி நாள், இலவச மிதிவண்டி திட்டம், இலவச மடிக்கணினி திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், மாணவர் பேருந்து பயண அட்டை, அதாவது இலவச பஸ் பாஸ் இருக்கு இல்லையா, அந்த திட்டம், உமன் வெல்ஃபேர் சம்மந்தப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், மூவலூர் ராமவிரதம் திருமண உதவி திட்டம். அதுதான் இப்போ நம்மளுக்கு என்னது புதுமைப்பட்டு திட்டமாக வந்திருக்கு. பட் அந்த திட்டத்தையும் பற்றியும் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், விடியல் பயணம், தாலிக்கு தங்கம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம், ஹெல்த் ஓரியன்டாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், வருமுன் காப்போம், அம்மா முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிற திட்டம். வீட்டு வசதி சம்பந்தப்பட்டது கலைஞர் கனவு இல்லம் திட்டம், குடிசை மாற்று வாரிய திட்டங்கள், பசுமை வீடுகள் திட்டம்.
வேளாண் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உழவர் சந்தை, இலவச மின்சாரம், குடிமராமத்து, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி, நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை சம்பந்தப்பட்ட திட்டங்கள். உணவு மற்றும் சோஷியல் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான திட்டங்களாக அம்மா உணவகம் இருக்குது. ஸோ அம்மா உணவகம், பொது விநியோக திட்டம், இலவச அரிசி திட்டம், முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை திட்டம், விதவை உதவித்தொகை, ஆதரவற்ற பெண்கள் உதவி திட்டம். வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட வாழ்ந்து காட்டுவோம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம், வேலைவாய்ப்பு முகாம், சுய உதவிக்குழு இயக்கம் அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி நகர மேம்பாடில் வந்து சிங்கார சென்னை, ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் திட்டம், நமக்கு நாமே திட்டம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக சென்னை மெட்ரோ ரயில், டைடல் பார்க், சிப்காட், சிட்கோ போன்ற திட்டங்கள். என்வரான்மெண்டல் சம்மந்தப்பட்டது மீண்டும் மஞ்சப்பை திட்டம், பசுமை தமிழகம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சரின் நிவாரண நிதி. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு இயக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 50 திட்டங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும், ரொம்ப ப்ரீஃபாகவும் இருக்காது. ஏன்னா 50 திட்டங்களையும் ரொம்ப ப்ரீஃபாக எடுத்தோன்னா அது ஒரு வீடியோவில் முடியாது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஒவ்வொரு திட்டமாக பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்வி வளர்ச்சி நாள், அதாவது தொடக்க தேதி அதாவது அந்த தொடக்க தேதியிலிருந்து இருந்த முதலமைச்சர் யார், எந்த துறையின் கீழே வருது, அதனுடைய நோக்கம் என்ன, அந்த திட்டத்தினுடைய 5 முக்கிய குறிப்புகள். ஓகேங்களா? இந்த 5 கண்டென்ட், அதாவது 5 சினாப்சிஸ்ன்னு சொல்லலாம். அப்போ தொடக்க தேதி 1, 2வது அந்த முதலமைச்சர் யார், 3வது எந்த துறையின் கீழே வருது, 4வது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, 5வது அந்த திட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய 5 முக்கிய குறிப்புகள். இப்படி தான் ஒவ்வொரு திட்டமும் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவோடைய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கல்வி வளர்ச்சி நாள். இதனுடைய தொடக்க தேதி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 15/7/2006. கல்வி வளர்ச்சி நாள் தொடக்க தேதி 15/7/2006. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க மு கருணாநிதி அவர்கள். ஸோ இது எந்த துறையின் கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளிக்கல்வித்துறை கீழே வருது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய கல்வி பணியை போற்றவும், மாணவர்களிடையே கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் தேதி, சரிங்களா, இதுவே தனிப்பட்ட முறையில் கேட்ட ஒரு கொஸ்டின், கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுகிறது. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் தேதி யாருடைய கல்வி பணியை போற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய கல்வி பணியை போற்றுவதற்காக ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? காரணம் என்னன்னா அவருடைய பிறந்தநாள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15 அன்று கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசு சட்டம் மூலம் அறிவித்தது. தமிழக அரசு சட்டம் மூலம் அறிவித்தது. ஓகேங்களா? எப்போலேருந்து 2006ஆம் ஆண்டு. இதன்படி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கட்டாயமாக கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட வேண்டும். ஓகேங்களா? அந்த ஜூலை 15 அன்னைக்கு மாணவர்களிடையே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி போன்ற கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. இன்னமும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லையும் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா, ஸோ எப்பொழுது தமிழக அரசு சட்டம் இயற்றியது 2006ஆம் ஆண்டு. காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. அன்னைக்கு முக்கியமான நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள். ஆரம்பிக்கப்பட்டது 15/7/2006. அப்போதைய முதல்வராக இருந்தவங்க மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? கிளியராக இருக்கா? ரைட், அடுத்து பார்க்கலாமா? ஸோ 2வது திட்டம் இலவச மிதிவண்டி. ஓகேங்களா? ஃப்ரீ பைசைக்கிள் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனுடைய தொடக்க தேதி அப்படின்பது தொடக்க ஆண்டு. ஓகே, அந்த கல்வியாண்டு மட்டும் கொடுத்தோம் 1993 to 1994, 1993 to 1994ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இந்த இலவச மிதிவண்டி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ இந்த துறை வந்து பள்ளிக்கல்வித்துறை கீழே வரக்கூடியது தான். இதனுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதை எளிதாக்குதல் மற்றும் இடைநிற்றலை, டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் குறைப்பது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு, ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்படுகிறது. ஆரம்பத்தில் +1 மாணவர்களுக்கு இது வழங்கப்பட்டது. பின்னர் மாணவர்கள் இருவருக்கும் இது விரிவுபடுத்தப்படும். மாணவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் 2 பேருக்குமே வழங்கிட்டாங்க. ஸோ +1 படிக்கக்கூடியவங்களுக்கு இன்னமும் வழங்கிட்டு தான் இருந்தாங்க, நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ பள்ளி இடைநிற்றலை குறைப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ரைட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமாக பார்க்கப்பட்டது. ஸோ +1 படிக்கக்கூடிய எல்லா மாணவர் மாணவியர்களுக்கும் இது வழங்கப்பட்டது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது +1 மாணவர்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 2 பள்ளிகள்லையுமே கொடுத்தாங்க. இனிஷியலாக மாணவர்களுக்கு, அதுக்கப்புறம் மாணவிகளுக்கு கொடுத்தாங்க. எந்த கல்வியாண்டுன்னு கேட்டாங்கன்னா 1993 to 94. அப்போதைய முதல்வர் யாராக இருந்தாங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். அடுத்து 3வது திட்டம் இலவச மடிக்கணினி திட்டம், ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது. தெரியும் நம்மளுக்கு, ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஸ்கீம் இது. ஓகேங்களா? எஸ்பெஷலி பர்சனலாக எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதன் மூலமாக நிறைய பயன்பாடுகள் இருந்துச்சு. ஓகேங்களா? நான் என்ன போல இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு திட்டம். தொடக்க தேதின்னு பார்த்தோன்னா 15/9/2011. 15/9/2011 டேட்டெல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க தொடங்கி வச்சது தான் இந்த இலவச மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய தகவல் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தி டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கிறது தான் இத்திட்டத்தின் நோக்கம். ஸோ இலவச மடிக்கணினி திட்டத்தின் நோக்கம் என்ன? மாணவர்களின் தகவல் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தி டிஜிட்டல் கல்வியை ஊக்குவித்தல். ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 15 செப்டம்பர் 2011. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் இது வழங்கப்பட்டது. மடிக்கணினிகளில் தமிழ் மற்றும் ஆங்கில மென்பொருள் முன்கூட்டியே நிறுவப்பட்டிருந்தன. மாணவர்களின் டிஜிட்டல் திறன் மற்றும் இணைய வழி கற்றலை மேம்படுத்த இது பெரிதும் உதவியது. அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஸோ செப்டம்பர் 15, 2011. ஸோ இந்த செப்டம்பர் 15 மறந்துடாதீங்க. இந்த செப்டம்பர் 15 நிறைய ஸ்கீம்ஸ், முக்கியமான நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 15 தான் தொடங்கியிருப்பாங்க. அதனால் இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 15, 2011 இலவச மடிக்கணினி திட்டம். அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 4வது திட்டம், இதுவும் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு திட்டமாக இருக்கும். ஓகேங்களா? எஸ்பெஷலி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் ஸ்கீம். தொடக்க தேதி 1/3/2022. சரி, அப்போதைய முதல்வராக இருந்தவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த துறை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திட்டம் வரக்கூடிய துறை உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். ரைட். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவு திறனை வளர்த்தல். நான் முதல்வன் திட்டத்துடைய நோக்கம் என்ன? மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு திறனை வளர்த்தல். சரிங்களா? ஸோ வேலைவாய்ப்பு அப்படின்னும் போது, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங், அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் மூலமாகவும் கல்வி தொலைக்காட்சி அந்த சேனல் வழியாகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது வகுப்புகள் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வரையுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போது 5 முக்கிய குறிப்புகளாக பார்க்கும்போது, 1 மார்ச் 2022 அன்று தொடங்கப்பட்டது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகள் இந்த இருக்கு இல்லையா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போட்டித் தேர்வுகள் மற்றும் தொழில் வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. உலக தரத்திலான தொழில்நுட்ப மற்றும் மென்திறன் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றது. இதெல்லாம் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தை கீழ் வரக்கூடிய முக்கியமான குறிப்புகள். ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, எப்போ தொடங்கப்பட்டது, அது ரொம்ப முக்கியமானது. டேட் வந்து முக்கியமானது. அதே மாதிரி வேலைவாய்ப்பு, போட்டித் தேர்வுகள் மற்றும் தொழில் வழிகாட்டுதல் வழங்கப்படுவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அடுத்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் தொடக்க தேதி 5/9/2022. தொடங்கியவர் வந்து அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதனுடைய துறை எந்த துறை கீழே இது வரும்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அதன் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வியை தொடர ஊக்குவிக்கிறது இதனுடைய நோக்கமாக இருக்கு. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வியை தொடர ஊக்குவித்தல் தான் இந்த புதுமை பெண் திட்டத்தின் நோக்கம். முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொடக்கம் வந்து 5 செப்டம்பர் 2022, 5 செப்டம்பர் 2022 அன்று தொடங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வரை படித்த மாணவர்கள் பயன்படுவர். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது. ஸோ நேரடி வங்கி பரிமாற்றம், ஸோ டிபிடி நேரடி வங்கி பரிமாற்றம் மூலம் இத்தொகை ஒவ்வொரு மாணவியினுடைய அக்கௌண்ட்லையும் செலுத்தப்படுகிறது. இது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா, சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். தொடக்க தேதி 9/8/2024. தொடங்கியவர் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.
எந்த துறைக்கு கீழே வருதுன்னா பள்ளிக்கல்வித்துறை கீழே வரக்கூடியது. இதனுடைய நோக்கம் வந்து அரசு பள்ளிகளில் பயின்ற ஆண் மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர ஊக்குவித்தல். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது புதுமை பெண் திட்டம், பெண் மாணவிகள், ஓகேங்களா, மாணவிகள் உயர்கல்வி தொடர ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியதான் தமிழ் புதல்வன் திட்டம். இதில் தொடங்கப்பட்ட அந்த நாள் வந்து ரொம்ப முக்கியம். 9 ஆகஸ்ட் 2024, ஓகேங்களா. ஸோ மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஆண் மாணவர்கள் வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி கடைசி பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் 6th to 12th வரை படித்த மாணவர்கள் பயன்பெறுவர். அடுத்து பார்த்தோன்னா 7வது ஸ்கீமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது தொடங்கப்பட்ட நாள் வந்து பார்த்தோன்னா 15/9/2022, 15/9/2022. முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. துறை வந்து பள்ளிக்கல்வித்துறை கீழே வரும். ஸோ அரசு பள்ளி தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு சத்தான காலை உணவுகள் வழங்கி கல்வி மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதனுடைய முக்கிய குறிப்புகளை பார்த்தோன்னா 15 செப்டம்பர் 2022, சரிங்களா, செப்டம்பர் 15 மறந்துடக்கூடாது. இதே செப்டம்பர் 15 2011 வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம், ரைட். ஆரம்பத்தில் 1 to 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் பல அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இது என்ன பண்ணுது, விரிவுபடுத்தப்பட்டது. மாணவர்களுடைய வருகை, உடல்நலம் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துவது இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா. ஸோ இது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா மாணவர்கள் பேருந்து பயண அட்டை திட்டம், ஃப்ரீ பஸ் பாஸ் ஸ்கீம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1994. அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மாணவர் பேருந்து பயண அட்டை திட்டம். ஸோ எந்த துறைக்கு கீழே வருதுன்னா போக்குவரத்து துறை. இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கு இலவசமாக அல்லது சலுகையுடன் பயணம் செய்ய வசதி ஏற்படுத்துதல், ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முக்கிய குறிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். கல்வி செலவை குறைத்து மாணவர்களின் பள்ளி வருகையை இது அதிகரிக்க உதவுகிறது. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணுவாங்க, புது அட்டை கொடுப்பாங்க. அடுத்தடுத்த கல்வியாண்டில் என்ன பண்ணுவாங்க, ஸோ பஸ் பாஸ் வந்து விரிவுபடுத்தும், அதாவது அதனுடைய புது அட்டை கொடுப்பாங்க, கலர் சேஞ்ச் பண்ணியெல்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, ரைட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம், 1994. அப்போதைய முதல்வர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா, ரைட். அடுத்து பார்த்தோம்னா 9வது திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 15/9/2023. ஸோ அதே செப்டம்பர் 15 மறந்துடக்கூடாது. செப்டம்பர் 15 நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருக்கும். ஸோ தொடங்கப்பட்ட அப்போ முதலமைச்சராக இருந்தவங்க மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த துறை வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இந்த திட்டம் வருகிறது. நோக்கம் என்ன, பொருளாதார சுய நிறைவை உறுதி செய்வதற்காக குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்குதல் தான் இத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 15 செப்டம்பர் 2023 முக்கியமான யாருடைய பிறந்தநாள், அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்டது. தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், ஓகேங்களா, நேரடி வங்கி பரிமாற்றம் மூலம் இத்தொகை வழங்கப்படுகிறது. பெண்களின் பொருளாதார அதிகாரமளிப்பை நோக்கமாக கொண்டுள்ளது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஓகே, இப்போ எப்போ தொடங்கப்பட்டது, 15 செப்டம்பர் 2023. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குது. சரி, அடுத்து அம்மா இருசக்கர வாகன திட்டம், அம்மா 2 வீலர் ஸ்கீம் 24/2/2018 தொடங்கப்பட்ட திட்டம் இது. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க. துறை வந்து பார்த்தோன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இத்திட்டம் வருகிறது. இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பணிபுரியும் பெண்களின் சுய நிறைவு வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் இருசக்கரம், அதாவது 2 வீலர்ஸ், ஓகேங்களா, பைக் வாங்குறதுக்கு நிதியுதவி வழங்குதல். இது தொடங்கப்பட்ட நாள் 24 பிப்ரவரி 2018. இருசக்கர வாகனத்தின் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 25,000 மானியர் வழங்கப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து அந்த பைக் வாங்கிக்கலாம். 25,000 கவர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பணிபுரியும் பெண்கள் பயன்பெறுகின்றனர். மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் கொடுக்கலாம் சார். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் கொடுக்கும்போது நம்மளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ரைட்.
அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். இது தொடங்கப்பட்ட தேதி 3/6/1989. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க மு கருணாநிதி அவர்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இது வரும். ஸோ ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதவி வழங்கி பெண்களின் கல்வியை ஊக்குவித்தல் தான் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். எப்பொழுது தொடங்கப்பட்டது? 3/6/1989. இதனுடைய முக்கிய குறிப்புகள்: 1989ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு திருமண நிதியுதவி வழங்கப்படுகிறது. கல்வி தகுதியின் அடிப்படையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். பின்னர் சில பிரிவுகளுக்கு தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக பார்த்தோன்னா இதனுடைய டீட்டெயிலாக இருக்கும். பட் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்க, மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகை திட்டம் 1989 தொடங்கப்பட்டது. அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்பட்டது. தொடங்கப்பட்ட ஆண்டு 1987. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க மு கருணாநிதி அவர்கள். இந்த ஸ்கீம் எந்த துறை கீழே வருதுன்னா மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைக்கு கீழே வருது. இதனுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களின் ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதி செய்வதற்காக நிதியுதவி வழங்குதல் இத்திட்டத்தினுடைய நோக்கம். இதனுடைய முக்கிய குறிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோன்னா, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. தாய் மற்றும் சேய் இறப்பு விகிதத்தை குறைப்பதே இதனுடைய முக்கியமான நோக்கம். இது ரொம்ப முக்கியமானது. தாய் மற்றும் சேயுடைய, அதாவது தாய் மற்றும் குழந்தையினுடைய இறப்பு விகிதத்தை குறைப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். தவணை முறையில் நிதியுதவி வழங்கப்படுகிறது. தவணை முறையில் நிதியுதவி வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா விடியல் பயணம் திட்டம். இது நம்மளுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டம் தான் இது. விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடக்க தேதி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8/5/2021. தொடக்க தேதி 8/5/2021. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த துறை போக்குவரத்து துறை கீழே வரக்கூடியது. இதனுடைய நோக்கம் என்ன? பெண்களின் பொருளாதார சுமையை குறைத்து வேலை மற்றும் கல்விக்கான பயணத்தை எளிதாக்குவது இத்திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ முக்கிய குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 8 மே 2021, 8 மே 2001 அன்று தொடங்கப்பட்டது. ஸோ அரசு சாதாரண நகர பேருந்துகளில், ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அரசு சாதாரண நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களும் இதனால் பயன்பெறுகின்றனர். பெண்களுடைய வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி அணுகலை இது மேம்படுத்துகிறது. முக்கியமான ஒரு ஸ்கீம், அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் தான் விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம். தாலிக்கு தங்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடங்கப்பட்ட தேதி 1/6/2011. அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனுடைய துறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே வருது. இதனுடைய முக்கியமான நோக்கம் ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்களின் திருமண செலவை குறைத்து கல்வியை ஊக்குவிக்கிறதா தாலிக்கு தங்கம் திட்டம். இதனுடைய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த பெண்களின் திருமணத்திற்கு 8 கிராம், அதாவது 1 சவரன், ஓகேங்களா, 1 பவுன் தங்கை, 1 பவுன் தாலி, அந்த மாதிரி 1 பவுன் கொடுத்துருந்தாங்க. 22 கேரட் தங்கம் வழங்கப்பட்டது. கல்வி தகுதியை பொறுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 25,000 முதல் 50,000 வரை நிதியுதவி வழங்கப்பட்டது. 25,000 முதல் 50,000 வரை. சரிங்களா? 8 கிராம் தங்கமும் கொடுத்தாங்க, அதோடு சேர்த்து நிதியுதவியும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. அது கல்வி தகுதியை பொறுத்து. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் வரை இருந்துச்சுன்னா ஒரு கிரிட்டேரியா, தென் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ், காலேஜ் படிச்சிருந்தா ஒரு கிரிட்டேரியான்ற மாதிரி அந்த கல்வி தகுதியை பொறுத்து அமௌண்ட் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆச்சு. பெண்கள் உயர்கல்வி பெற ஊக்குவிக்கும் வகையில் பட்டம் அல்லது டிப்ளமோ முடித்தவர்களுக்கு அதிக நிதியுதவி வழங்கப்பட்டது. மணமகனின் குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பது கட்டாய நிபந்தனை. சரிங்களா? அந்த இடத்துல மணமகள், அதாவது அந்த பொண்ணுக்கு 18 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது கட்டாய நிபந்தனையாக இருந்தது. 2022 முதல், இது நம்மளுக்கு தெரியும், 2022 முதல் இத்திட்டம் நிறுத்தப்பட்டு அதன் இடத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த திட்டத்தை தான் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு தமிழ் புதுமை திட்டத்துக்கு மேலே புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய், ஓகேங்களா, உயர்கல்வி பெறக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது இல்லையா, அந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு மாற்றாக, அதாவது இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்த திட்டத்தை புதுமை திட்டம் கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. அதான் எப்பொழுது நிறுத்தப்பட்டது? 2022 முதல் இத்திட்டம் நிறுத்தப்பட்டது. அந்த இடத்துல தான்
உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதுமை பெண் திட்டமாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா மக்களை தேடி மருத்துவம். ஸோ 5/8/2021 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. டேட் வந்துச்சுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. சம்டைம்ஸ் டேட் டேரெக்டாக கொடுத்து கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கொடுத்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். எந்த துறை கீழே வருதுன்னா மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கீழே வருது. இதனுடைய நோக்கம் என்ன? வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவைகளை வழங்கி தொற்றா நோய்களை, சரிங்களா, ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள். தொற்றா நோய்கள், அது வந்து டயாபெட்டிஸாக இருக்கலாம், இல்லை கேன்சராக இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா? இந்த மாதிரி தொற்றா நோய்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதுக்கு சிகிச்சை அளித்தல். அப்போ எந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க? தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேங்களா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 5/2021 அன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவனப்பள்ளி கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. முதியோர் மற்றும் நடக்க முடியாத நோயாளிகளுக்கு வீடு தேடி சென்று சேவை வழங்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களுக்கு இது பரிசோதிக்கப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதே மாதிரி மருத்துவக் குழுவினர் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை பெற்று மருந்துகள் வழங்குகின்றனர். அடுத்து பார்த்தோம்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 அப்படின்னு கூட சொல்லுவோம். தொடங்கப்பட்ட தேதி 18/12/2021. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். துறை வந்து மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கீழே இந்த திட்டம் வரும். சாலை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 48 மணி நேரம் இலவச அவசர சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் பக்கத்தில் இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்களுக்கு என்ன செலவழித்தோ அது வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 18 டிசம்பர் 2021 அன்று தொடங்கப்பட்டது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் இதனால் பயன்பெற முடியும். முதல் 48 மணி நேரம், ஓகேங்களா, 2 நாளைக்கு சிம்பிளாக சொல்லணும், இலவச சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இது சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமானது 48 மணி நேரம் அப்படிங்கிறது, இலவச சிகிச்சை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது ரீசெண்டாக கேட்டுறேங்க, அதனால தான் அது சொல்லியிருக்கோம். அடுத்த ஸ்கீம் பார்த்தோன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது, CMCHIS. தொடங்கப்பட்ட தேதி 23/7/2009. 23/7/2009. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க திரு மு கருணாநிதி அவர்கள். இது எந்த துறையின் கீழே வருகிறது? மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கீழே இது வருது. இதனுடைய நோக்கம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை இலவசமாக வழங்குவது இத்திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஸோ முக்கிய குறிப்புகள்னு பார்க்கும்போது 23 ஜூலை 2009 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். பல்வேறு உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் இதில் அடங்கக்கூடியது. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது. நிறைய அதில் கொடுத்துருப்பாங்க. தகுதியான குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு வசதி அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இது கீழே தான் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது. ஓகேங்களா? 23 ஜூலை 2009 அன்று தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தோன்னா வருமுன் காப்போம் திட்டம். 1997 அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை கீழே வரக்கூடிய திட்டம் இது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நோய் வருவதற்கு முன்பே பொதுமக்களுக்கு இலவச பரிசோதனை செய்து ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிப்பதற்கு பேர் தான் வருமுன் காப்போம் திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 1997. அப்போதைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள். ஸோ கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் இலவச பரிசோதனை மற்றும் மருந்துகள் வழங்கப்படுகிறது. நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதே முக்கிய நோக்கம். சரிங்களா? வருமுன் காப்போம், தடுப்பு மருத்துவம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா அம்மா முழு உடல் பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2016 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க, 2016 ஆண்டு. ஸோ அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கீழே இந்த திட்டம் வருகிறது. இத்திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் முழு உடல் பரிசோதனை செய்து நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிதல் தான் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2016 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் குறைந்த கட்டணத்தில் பரிசோதனை செய்யப்படுகிறது. ரத்தம், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இதில் இடம்பெறுகின்றன. ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க உதவுகிறது. இதுதான் அம்மா முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிற திட்டம்.
அடுத்து பார்த்தோன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம். தொடக்க தேதி 15/8/2024. கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் 15/8/2024 தொடங்கப்பட்டது. அப்போது முதலமைச்சராக இருந்தவங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு கீழே இந்த திட்டம் வருகிறது. குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கில் ஏழை மற்றும் குடிசை வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருதல் வந்து இதனுடைய முக்கியமான நோக்கம். முக்கிய குறிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 15 ஆகஸ்ட் 2024 அன்று தொடங்கப்பட்டது. ஸோ 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 லட்சம் வீடுகள் கட்டும்படி தொடங்கப்பட்டது. ஊரக பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகளுக்கு முன்னுரிமை இது வழங்கப்படும். சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா 2024 தொடங்குது. 8 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. எந்த துறையின் கீழே வருது? ஊரக வளர்ச்சித்துறை கீழே வருது. அடுத்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய திட்டம். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய திட்டம். இத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 1970. அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. துறையின் பார்த்தோன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கீழே இது வருது. இதனுடைய நோக்கம் நகர்ப்புற குடிசை பகுதிகளை அகற்றி பாதுகாப்பான மற்றும் நிரந்தர அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ 1970ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் நிறுவப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸர் கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸர் கொஸ்டினில் கேட்டது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு 1970. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் குடிசை மாற்று வாரியங்களில் இதுவும் ஒன்று. சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இதனால் கட்டப்பட்டுள்ளன. குடிநீர், சாலை, கழிவுநீர் வசதிகளுடன் வீடுகள் வழங்கப்படுகின்றன. அடுத்து 22வது திட்டமாக பசுமை வீடுகள் திட்டம். சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமை வீடுகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011. ஸோ அப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. இதனுடைய துறைன்னு பார்த்தோன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் இந்த திட்டம் வருகிறது. இதனுடைய நோக்கம் வந்து ஊரக ஏழை எளிய மக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் சூரிய மின்சக்தி வசதியுடன், அதாவது சோலார் பேனலோடு சேர்த்து கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருதல் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ முக்கியமான குறிப்புகள் எடுத்துட்டோம்னா 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. 2011 சூரிய மின்சக்தி சோலார் பவர் வசதியுடன் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. ஊரக ஏழை குடும்பங்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் வழங்கப்பட்டன. குடிசை இல்லாத கிராமங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்து பார்த்தோம்னா உழவர் சந்தை. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமாக பார்க்கப்படுது. உழவர் சந்தை 14/11/1999 14/11/1999 அன்று உழவர் சந்தை திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதனுடைய துறைன்னு பார்த்தோன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் இந்த திட்டம் வரும். இதனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாகவே நுகர்வோர் விற்பனை செய்ய இந்த வசதி ஏற்படுத்துதல். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த உழவர் சந்தை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? மறுபடியும் சொல்கிறேன், 23வது ஸ்கீம் உழவர் சந்தை திட்டம் எந்த மாவட்டத்தில் முதலில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் போடும்போது உழவர் சந்தை அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் மாவட்டத்துடைய பெயரை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 14th நவம்பர் 1999 அன்று மதுரையில் முதல் உழவர் சந்தை தொடங்கப்பட்டது. சரிங்களா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். மதுரையில் முதல் உழவர் சந்தை. ஓகேங்களா? இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் நேரடி விற்பனை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. விவசாயிகளுக்கு அதிக வருமானமும் நுகர்வோருக்கு நியாயமான விலையும் இது கிடைக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல உழவர் சந்தைகள் செயல்பட்டு இதுவரை, அதாவது சந்தைகள் இன்னமும் செயல்பட்டு வந்துட்டு தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் நான் கமெண்ட் செக்ஷனில் சொன்னது என்னது? மதுரையில் தான் முதல் உழவர் சந்தை தொடங்கப்பட்டது 14 நவம்பர் 1999. அடுத்து விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் ஃபார் தி ஃபார்மர்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் ஃபார் தி ஃபார்மர்ஸ் தொடங்கப்பட்ட தேதி வந்து 27/9/1990. சாரி, 27/9/1990. 27/9/1990. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம். ஸோ தொடங்கியவர் வந்து அன்றைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த துறை வந்து எரிசக்தி துறை மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை கீழ் இந்த திட்டம் வரும். இதனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகளின் பாசன செலவை குறைத்து வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல். பாசன செலவை குறைத்து வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல்.
இதனுடைய முக்கிய குறிப்புகளாக 27 செப்டம்பர் 1990 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய முதல் மாநிலம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியாவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. விவசாய மின் மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. பாசன வசதியை மேம்படுத்தி விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்கிறது தான் இந்த திட்டம். அடுத்து 25வது திட்டமாக குடிமராமத்து திட்டம். குடிமராமத்து திட்டம் தொடக்க தேதி 2017. ஸோ அப்போது முதலமைச்சராக இருந்தவங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது. இது நீர்வளத்துறை கீழே வரக்கூடியது. ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை பொதுமக்களின் பங்களிப்புடன் சீரமைத்து நீர் சேமிப்பு திறனை அதிகரித்தல். சரிங்களா? ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை பொதுமக்களின் பங்களிப்புடன் சீரமைத்து நீர் சேமிப்பு திறனை அதிகரித்தல் தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதனுடைய முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2017ஆம் ஆண்டு இது மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. பாரம்பரிய குடிமராமத்து முறையை மீட்டெடுத்தது. அடுத்து பார்த்தோம்னா, ஏரிகள், குளங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு. இந்த ஸ்கீமை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 26வது ஸ்கீம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதோடைய தொடக்க தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2021 to 22. 2021 to 22. அப்போதைய முதல்வர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கீழ் வரக்கூடிய ஒரு திட்டம். இதனுடைய நோக்கம் வந்து அனைத்து கிராமங்களிலும் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். 2021 to 22 ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. ஸோ வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை மற்றும் மீன்வளம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வர நடவடிக்கை ரொம்ப முக்கியமான. தரிசு நிலங்கள், வேஸ்ட் லேண்ட் இருக்குல்லையே, அந்த தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் ஏற்படுகிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ அடுத்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை திட்டம். நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை திட்டம் அப்படின்றது 2021 to 22 அந்த அகாடமிக் இயரில் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய அதாவது இந்த திட்டத்தோட ஆரம்பிக்கும் போது முதலமைச்சராக இருந்தவங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். துறை வந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. நோக்கம் வந்து இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயத்தை மேம்படுத்துதல். அப்போ இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஏன்னா நம்மாழ்வார்கள் இயற்கை வேளாண்மை சார்ந்து இயற்கை வேளாண்மைக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ அவருடைய பெயரால் வரக்கூடிய திட்டம் தான் இது. 2021 to 22ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இயற்கை விவசாய முறைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. மண் வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்தப்படுகிறது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து அந்த இலவச லேப்டாப் திட்டம் எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு புரட்சி ஏற்படுச்சோம், அந்த மாதிரி அம்மா உணவகம் அப்படிங்கிற ஸ்கீமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஆப்வியஸ்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தொடக்க தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது அந்த அம்மா உணவகம் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லையுமே கொடுத்துருந்தோம். 19/2/2013 அன்று தொடங்கப்பட்டது. 19/2/2013. ஸோ தொடங்கியவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு கீழே இது வரும். அம்மா உணவகம் எந்த துறைக்கு கீழே வருது அப்படிங்கிறத பார்ப்போங்க. நோக்கம் ஏழை தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு குறைந்த விலையில் சத்தான உணவு வழங்குதல். சரிங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். இட்லி வந்து ₹1 காலையில். ஸோ மார்னிங் பார்த்தோன்னா மேக்ஸிமம் இட்லி போடுவாங்க. அதே இது பார்த்தோன்னா மதியம் சாம்பார் சாதம், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த போல் சாம்பார் சாதம், சைடு சாதம் அந்த மாதிரி போடுவாங்க. சில இடங்களில் இரவு நேரமும் சப்பாத்தியும் கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ரொம்ப குறைந்த விலை, ₹3, ₹5, ₹1 அந்த மாதிரி தான் இருந்தது. 19 பிப்ரவரி 2013 அன்று தொடங்கப்பட்டது. சென்னை மாநகரில் தான் முதலில் தொடங்கப்பட்டது. ஸோ இட்லி வந்து ₹1, சாம்பார் சாதம் ₹5, தயிர் சாதம் ₹5 போன்ற குறைந்த விலைகளில் உணவு வழங்கப்பட்டன. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமும் இது நடத்தப்படுகிறது. நகர்ப்புற ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சமூக நல திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த அம்மா அப்படின்னு சொல்கிற AMMA என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா?
இது கரெக்ட். சரிங்களா? முன்னாடி வந்து உழவர் சந்தை திட்டம் மதுரையில் தொடங்கப்பட்டது. அது பின்னாடி நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. பட் அம்மா என்பவருடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அம்மா என்பது அது ஒரு ஸ்கீமோட நேம், அதனுடைய எக்ஸ்பான்ஷன், அதனுடைய ஷார்ட்கட்டு தான் அம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 1967 தொடங்கப்பட்டது. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போதைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கீழே இந்த திட்டம் வரும். ஸோ அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். எப்போ 1967களில். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வலுப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இது. நியாய விலை கடைகள், ரேஷன் ஷாப், இன்ன வரைக்குமே ரேஷன் ஷாப்பில் அது வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அதில் சில மாற்றங்கள், சரிங்களா? சில இலவச அரிசி, சில மாற்றங்கள், ரவை, எண்ணெய், இந்த மாதிரி மண்ணெண்ணெய் அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு சொன்னாங்களே இல்லையா, இனிஷியேட் பண்ணது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அரிசி, சர்க்கரை, கோதுமை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஸோ இந்தியாவில் சிறந்த பொது விநியோக அமைப்புகளில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஓகேங்களா? இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ஆய்வு செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எஃப்சிஐ என்று சொல்வார்கள். எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவுக் கழகம். தமிழில் சொல்லணும்னா இந்திய உணவுக் கழகம். ஸோ இவங்க தான் பப்ளிக் பிடிஎஸை வந்து ஆய்வு செய்கிறவங்க. ரொம்ப முக்கியமான அதுக்கு அலாட் பண்ணுறாங்க எல்லாமே இந்த எஃப்சிஐ தான், கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா இலவச அரிசி திட்டம், ஃப்ரீ ரைஸ் ஸ்கீம், 1/6/2011 அன்று தொடங்கப்பட்டது. 1/6/2011 அன்று. ஸோ அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த துறை வந்து உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கீழே இது வருகிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிலோ பாவர்ட்டி லைன், சரிங்களா? பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஎல் என்று அழைப்பார்கள், ஷார்ட்டா பிபிஎல். அந்த குடும்பங்களுக்கு இலவச அரிசி, உணவுப் பொருள் பாதுகாப்பை உறுதி செய்யும். இலவச அரிசி வழங்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். எப்பொழுது தொடங்கப்பட்டது? 2011ஆம் ஆண்டு இலவச அரிசி திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது. பொது விநியோகம், பிடிஎஸ். ஓகேங்களா? எஸ்பெஷலி ரேஷன் ஷாப்பில் தான் இது வழங்கப்பட்டது. ஏழை மக்களின் உணவு செலவை இது குறைக்க உதவியது. அடுத்து பார்த்தோன்னா முதியோர் உதவித்தொகை திட்டம், ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1962ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார் இல்லையா, அவர் தொடங்கிய திட்டம் தான் முதியோர் உதவித்தொகை திட்டம். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இந்த திட்டம் வருகிறது. ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். 1962ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தகுதியான முதியோர்களுக்கு, சரிங்களா, தகுதியான முதியோருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நேரடி வங்கி கணக்கு மூலமோ அல்லது தபால் மூலமோ இது வழங்கப்படும். சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ இப்போவுமே இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய முதியவர்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? 1962 பெருந்தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் உதவி திட்டம், 1974ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இத்திட்டத்தினுடைய எந்த துறை கீழே வருது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. மாற்றுத்திறனாளியின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தல் இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கம். முக்கிய குறிப்புகளாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1974 முதல் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகை, உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சிகளும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. யாருக்கு? அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா 33வது திட்டம் விதவை உதவித்தொகை திட்டம், டெஸ்டியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம். 1975ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இது வரும். ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இது செயல்படுகிறது. வறுமை கோட்டிற்கு பிலோ பவர்ட்டி லைன், ஓகேங்களா, அந்த பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. வங்கி கணக்கு மூலம் டைரக்டாக என்ன பண்ணுறாங்க, டிபிடி மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அடுத்து ஆதரவற்ற பெண்கள் உதவித்தொகை திட்டம். இது விதவை உதவித்தொகை திட்டம், இது ஆதரவற்ற பெண்கள் உதவித்தொகை திட்டம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1975. தொடங்கிய அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இது வரும்.
ஆதரவற்ற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு நிதியுதவி வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். ஸோ ஆதரவற்ற பெண்கள், ஸோ சில பேருக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து டபுள் பேரண்ட்டுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆதரவற்ற பெண்களுக்கு மாதாந்திர நிதியுதவி அப்படிங்கிறது இதன் மூலம் வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு நோக்கத்துடன் இது செயல்படுகிறது. தகுதியான பெண்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்த திட்டம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட். இத்திட்டம் தொடங்கப்பட்ட தேதி 31/3/2005. 31/3/2005 மறந்துடக்கூடாது. ஸோ தொடங்கியவர் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வரக்கூடிய துறை வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கீழே இது வருகிறது. ஊரக ஏழை மக்களின், அதாவது கிராமப்புறத்தில் வாழக்கூடிய ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். 31 மார்ச் 2005 அன்று உலக வங்கி நிதி உதவியுடன் தொடங்கப்பட்டது. ஏழை குடும்பங்களின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டமாக இது செயல்படுகிறது. எஸ்பெஷலி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் மற்றும் கடன் வசதி ஏற்படுத்துவது, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குவதும் இத்திட்டத்தின் கீழே தான் வரும். ஓகேங்களா? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மறந்துடக்கூடாது. தொடங்கப்பட்ட தேதி 31/3/2005. தொடங்கியவர் அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2013. தொடங்கியவர் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா TNSTSDC அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே இது வருது. ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே இது வரும். இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பை அதிகரித்தல் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதனுடைய முக்கிய குறிப்புகளில் தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப பயிற்சிகள் வழங்குறது, இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அப்படிங்கிறதும் நடத்தப்படுகின்றன. சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு இணைப்பு, அதாவது இந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங் முடித்த உடனே ஜாப் ஆஃபரும் அவங்களே ஏற்படுத்தி தருவாங்க. இது நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே ஒவ்வொரு வருஷமும் செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு முகாம், எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இந்த திட்டம் வரும். நோக்கம் வந்து வேலை தேடுபவர்களையும் தொழில் நிறுவனங்களையும் ஒரே இடத்தில் இணைத்து வேலைவாய்ப்பை உருவாக்குது. தெரியும் நினைக்கிறேன், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் நடத்துவாங்க இல்லையா? ஓகே, அந்த கேம்ப் நடத்தி, ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேணும், இளைஞர்களுக்கு வேலை வேணும். அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இணைச்சு அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இடம் அமைச்சு கொடுத்து அங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுறது தான் இந்த திட்டம். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இந்த மூலமாக, இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக திறன் பயிற்சி மற்றும் தொழில் வழிகாட்டுதலும் இத்திட்டத்தில் வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம், உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடங்கப்பட்டது 1989ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. துறை வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது அந்த துறை கீழே வரும். ஸோ நோக்கம் வந்து பொருளாதார முன்னேற்றம், பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம், சேமிப்பு புழக்கம் மற்றும் சுய தொழில் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துதல். ஓகேங்களா? பொருளாதார முன்னேற்றம், சேமிப்பு பழக்கம் மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துதல். 1989ஆம் ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் திட்டம் தொடங்கப்பட்டது. பெண்களிடம் சேமிப்பு மற்றும் கடன் பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடியது. வங்கி கடன் மற்றும் அரசு மானியங்கள் இதனால் வழங்கப்படும். சுய தொழில் மற்றும் சிறு தொழில் தொடங்கவும் இது உதவுகிறது. அடுத்து பார்த்தோன்னா சிங்கார சென்னை திட்டம், சிங்கார சென்னை ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்ட தேதி 1996லேயே அப்போதைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களால் இது தொடங்கப்பட்டது. இத்துறை வந்து பார்த்தோன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் சென்னை மாநகராட்சி கீழே இந்த திட்டம் வரும். சிங்கார சென்னை திட்டம் சென்னை மாநகரை தூய்மை, அழகு, நவீன உட்கட்டமைப்பு மற்றும் சிறந்த நகர்ப்புற வசதிகளுடன் உலகத்தர நகரமாக மாற்றுதல் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். 1996 மறந்துடக்கூடாது. சிங்கார சென்னை 1996. சாலைகள், பூங்காக்கள், பாலங்கள் மற்றும் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. திடக்கழிவு மேலாண்மை மற்றும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை மேம்படுத்தியது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ், அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் தொடங்கப்பட்ட தேதி 25/6/2015. 25/6/2015.
அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான். அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் உள்ள வருது. ஓகேங்களா? அப்போது அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கிற பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் தான்? ஆப்வியஸ்லி சென்ட்ரல் ஸ்கீம் தான். இந்திய பிரதமர் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயலலிதா அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி பிளானை கொண்டு வரல. அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை இட்ஸ் எ சென்ட்ரல் ஸ்கீம் தான். பட் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஆரம்பித்தது 25/6/2015 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அலுவல்கள் அமைச்சகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகள் இது வரும். இதனுடைய நோக்கம் என்ன? தொழில்நுட்ப வசதிகள், நிலையான வளர்ச்சி மற்றும் தரமான நகர்ப்புற வாழ்க்கையை உருவாக்குதல். ஓகே, 25 ஜூன் 2015 அன்று இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர், ஈரோடு, ஒசூர் உள்ளிட்ட நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டன. ப்ரீவியஸ் கொஷனில் கூட, இப்போ ரீசெண்ட் கொஷனில் கூட இது கேட்டிருந்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி பிளான், மின்னணு கவர்னன்ஸ், அறிவார்ந்த போக்குவரத்து, சிசிடிவி கண்காணிப்பு போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. நகர்ப்புற உட்கட்டமைப்புகள். ஓகேங்களா? ஸோ அர்பனில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது இதனுடைய முக்கியமான செயல்பாடுன்னு சொல்லலாம். ஸ்டில் இப்போவும் அது செயல்பட்டு இருக்குது. நிறைய திட்டங்கள் இதன் மூலமாக என்னாச்சு, நகரங்கள் கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஸோ முக்கியமான இடங்கள் புறாமே என்ன பண்ணாங்க, ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இதை ஃபுல்லாமே மேம்படுத்தினது இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் தான். அடுத்து பார்த்தோன்னா அம்ருத் ஸ்கீம். இதுவுமே ஒரு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் தான். அம்ருத், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் ஆஃப் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடங்கிய தேதி 25/6/2015. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா. தொடங்கியவர் சென்ட்ரல் ஸ்கீம். அப்போதைய பிரதமராக இருந்தவங்க நரேந்திர மோடி அவர்கள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அலுவலர்கள் அமைச்சகத்தில் இது வரும். நகர்ப்புறங்களில் குடிநீர், மழைநீர் வடிகால், பசுமை பூங்காக்கள், நகர்ப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல். ஓகேங்களா? ஸோ அம்ருத் என்பதோட விரிவாக்கம் கூட கேட்கலாம். ஸோ அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். முக்கியமாக பார்த்தோன்னா குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகளை மேம்படுத்துதல், நகர்ப்புறங்களில் பசுமை பகுதிகள் மற்றும் பூங்காக்களை உருவாக்கி அதை மேம்படுத்துதல். ஓகே, இப்போ பார்த்தோங்கன்னா நிறைய நகர்ப்புறங்களில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு பார்த்தோம்னா, சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு முக்கியமான பக்கத்தில் பூங்காக்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஏரியானா சொல்லப்போனால் ஒரு 2 தெருவுக்கு ஒரு பூங்கா, மூலைக்கு ஒரு பூங்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா சாரி நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமே ஸ்கீம் 1997 அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு கீழே இந்த திட்டம் வரும். பொதுமக்களின் பங்களிப்புடன் கிராம மற்றும் நகர்ப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதால் தான் இத்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் நமக்கு நாமே. 1997 அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய அரசு மற்றும் மக்கள் மற்றும் அரசின் கூண்டு பங்களிப்புடன் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பள்ளிகள், சாலைகள், குடிநீர், சமூக கூடங்கள் போன்ற வசதிகள் இது உருவாக்கப்படுகின்றன. மக்கள் பங்களிப்பை ஊக்குவிப்பது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம். ஸோ நமக்கு நாமே அப்படின்னாலே மக்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். ஸோ 3/12/2007 இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் அளித்தது. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க திரு மு கருணாநிதி அவர்கள். எந்த துறை கீழே வரும்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கீழே வரக்கூடியது. நோக்கம் என்ன? மெட்ரோ ரயில் அமைக்கிறது தான். ஸோ மாநகரில் பாதுகாப்பான, விரைவான, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நவீன போக்குவரத்து வசதியை உருவாக்குதல் தான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். டேட் ரொம்ப முக்கியம் சார். எப்பொழுது அரசின் ஒப்புதல் பெறப்பட்டது அப்படிங்கிறது 3 டிசம்பர் 2007 அன்று தொடங்கப்பட்டது. மாநில அரசின் ஒப்புதல் பெற்று வழங்கப்பட்டது. சரிங்களா? சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனம் இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை அதற்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. முதல் மெட்ரோ சேவை இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 29/6/2015 அன்று தொடங்கப்பட்டது. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். முதல் மெட்ரோ ரயில் சேவை தமிழ்நாடு தொடங்கப்பட்ட நாள் 29/6/2015. அடுத்து பார்த்தோன்னா டைடல் பார்க் தெரியும். ஸோ 4/7/2000 4/7/2000 ஓகேங்களா? அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை கீழே வரக்கூடிய ஒரு திட்டம். இத்திட்டத்தின் மூலமாக நோக்கம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப துறையில் வளர்ச்சியை ஊக்குவித்து உலகத்தரத்திலான ஐடி பூங்கா, தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில்நுட்ப பூங்காவை உருவாக்குதல் தான் இத்திட்டத்துடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. முக்கியமான குறிப்புகள் 4 ஜூலை 2000 அன்று திறந்து வைக்கப்பட்டது. சென்னை தரமணியில் இது இருக்குது. சென்னையில் பார்த்தோன்னா டைடல் பார்க்னு ஒன்று இருக்குது, தெரியும் எல்லாருக்கும், தரமணி பக்கத்தில். இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களில் இந்த டைடல் பார்க்கும் ஒன்று. ஸோ இதில் பல பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன.
அடுத்து பார்த்தோன்னா சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட் 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால். இதனுடைய துறை வந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கீழே இந்த துறை வரும். ஸோ பெரிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை ஊக்குவித்து தொழில்துறை வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை அதிகரித்தல் இதனுடைய முக்கியமான நோக்கம். எப்போ நிறுவப்பட்டது கேட்கலாம். சிப்காட் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது? 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டில் தொழில் வளாகங்கள் இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்கக்கூடியது, உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த சிப்காட் தான். அப்போ சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு 1971. அடுத்து பார்த்தோன்னா சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால். இந்த துறை வந்து பார்த்தோன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் MSE மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துறையின் கீழே வரக்கூடியது. குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவித்து தொழில் முனைவருக்கு உட்கட்டமைப்பு மற்றும் ஆதரவு வசதிகளை வழங்குவது இதனுடைய முக்கியமான நோக்கம். 1970ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. சிறு தொழில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த சிட்கோ அப்படிங்கிற திட்டம். தொழில் முனைவருக்கு நிலம், கட்டிடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதியை வழங்கப்படுகிறது. குறு சிறு தொழில்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீம். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 23/12/2021 23/12/2021 அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இத்துறை வந்து பார்த்தோன்னா சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை கீழே இந்த திட்டம் வருகிறது. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்து மஞ்சள் துணிப்பைகளை மீண்டும் மஞ்சப்பை ஓகேங்களா மஞ்சள் துணிப்பைகளை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கு பேர் தான் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட முக்கிய குறிப்புகள் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 23 டிசம்பர் 2021 கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன? பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் குறைப்பதே இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கம். துணிப்பைகளை பயன்படுத்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கழிவு மேலாண்மைக்கு இது உதவுகிறது. அடுத்து பார்த்தோன்னா பசுமை தமிழகம் திட்டம். தொடங்கிய தேதி தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பசுமை தமிழகம் திட்டம். சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை கீழே இந்த திட்டம் வரும். மரக்கன்றுகள் நடுதல், பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைத்தல் என்பது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, விரிவுபடுத்தப்பட்டது தெரியும் நம்மளுக்கு. பசுமை பரப்பை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கம். மரக்கன்றுகள் நட்டு அதை பராமரிப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதும் இத்திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அரசு துறைகள், பள்ளிகள், பொதுமக்கள் இணைந்து இதில் செயல்படுகின்றனர். ஓகேங்களா? அடுத்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி, சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. துறை வந்து தமிழ்நாடு அரசு தெரியும்னு நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு நிறைய பேர் வந்து தனிப்பட்ட நபரோ இல்லை நிறுவனங்கள் மூலமாகவோ, தனியார் நிறுவனங்கள் மூலமாகவோ ஃபண்டு வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இயற்கை பேரிடர் காலத்திலேயோ இல்லை மருத்துவ அவசர நிலை காலங்கள், பொருளாதார நெருக்கடியில் மக்களுக்கு உடனடி நிதியுதவி வழங்குவது இந்த சீஃப் மினிஸ்டர் ஃபண்டில் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ 1969 முதல் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வெள்ளம், புயல், தீ விபத்து போன்ற பேரிடர்களில் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களுக்கு உதவி வருவது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் நிதியுதவி வழங்கப்படுவது இதனுடைய முக்கிய சாராம்சம். பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் நன்கொடை வழங்கலாம். அதான் சொல்கிறேன். ஸோ தனிநபரோ இல்லை வந்து நிறுவனங்களோ இந்த சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு நம்ம நன்கொடைகள் வழங்கலாம். அடுத்து இந்த வீடியோவுடைய லாஸ்ட் ஸ்கீம் நினைக்கிறேன். ரைட், 50வது ஸ்கீம் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம், உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1989. அப்போதைய முதலமைச்சராக திரு மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் TNCDW அந்த துறை கீழே இது வரும். பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், சேமிப்பு பழக்கம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துதல் தான் இத்திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். 1989 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தருமபுரி மாவட்டத்தின் முன்னோடி திட்டமாக அழைக்கப்படுகிறது. பெண்களின் சேமிப்பு மற்றும் கடன் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. வங்கி கடன் மற்றும் அரசு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. சுய தொழில் மற்றும் சிறு தொழில் தொடங்க இது ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது, உதவுகிறது. ஓகேங்களா? சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஸோ படிச்சுக்கோங்க. ஒரு டாப் 50 இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு ஸ்கீம். இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுவரையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு கன்சால்டேட்டா, கல்வி வளர்ச்சி நாள், அதனுடைய தொடக்க தேதி, அப்போதைய முதலமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சால்டேட்டா என்னது. ஸோ இலவச மிதிவண்டி திட்டம்,
இலவச மடிக்கணினி திட்டம், ஓகே, அந்த எல்லாம் ஒட்டுமொத்த ஸ்கீமும் இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தா அந்த 50 ஸ்கீமையுமே தொகுத்து என்ன பண்ணியிருக்கோம், அது ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நாட் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக மட்டும் இல்லை, இது வந்து யூனிட் 5ல் வந்து நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னே ஒரு டாபிக் உண்டு நம்மளுக்கு. அந்த டாபிக் கீழே கூட இது வரும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும், அந்த டாபிக் கீழேயும் இது வரும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க யூனிட் 5க்கு கீழே வரக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கருத்துக்கள் இருக்கே இல்லை, கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸ் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேண்டும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கொடுத்த இந்த 50 திட்டங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் சம் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுனாலும் தாராளமாக கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம திருத்திக்கலாம். புரியுது இல்லையா? கண்டிப்பாக வராது, அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள், அதை நம்ம திருத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறது தான், இதனுடைய அதாவது இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பான சயின்ஸ் வித் சரவணன், ஓகேங்களா? ஸோ நம்முடைய டெலகிராம் குரூப்பான சயின்ஸ் வித் சரவணன் அந்த டெலகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். தாராளமாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனல் சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சயின்ஸ் வித் சரவணன் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. அப்கமிங் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து டிகோட் சீரியஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கவே தேவையில்லை, அந்த வீடியோ மட்டும், அதாவது புக்ஸு எடுத்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வீடியோ பார்த்தாலே போதும், அது மட்டுமே போதும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் படித்தாலே நம்ம சயின்ஸ் வந்து முடித்த மாதிரி ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பை பாய்.